இதுதான்டா கபடி மேட்ச். ஒரு மேட்ச்ல ஒரு டீமோட கோச் இல்லாம அந்த டீம் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் யுவா கபடி சீரிஸ் மாதிரி ஒரு பெரிய டோர்னமெண்ட்ல ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அதை வந்து இப்போதைக்கு பழனி டஸ்கர்ஸ் டீம் பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி நிரூபிச்சிருக்காங்க. இன்னைக்கு சண்டிகர் சார்ஜர்ஸ் டீமுக்கு அகைன்ஸ்டா ப்ளே பண்ணும்போது பழனி டஸ்கர்ஸ் டீமோட கோச்சான கர்ணன் வந்து வரவே இல்லை. ஓகேங்களா? ஸோ இவங்க தான் எல்லா டிசிஷன்ஸும், பிளேயர்ஸ் யார் சப்ஸ்டியூஷன் பண்ணி கொண்டு வரணும், எந்த நேரத்தில் யாரை வெளியே எடுக்கணும், ஸோ இந்த இடத்துல யார் ரைட் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே பிளேயர்ஸ் மட்டுமே டிசைட் பண்ணி இந்த மேட்சை வந்து ஜெயிச்சிருக்காங்க. இதுதான்டா கபடி மேட்ச் அப்படிங்கிற மாதிரி நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்க. ஸோ இந்த மேட்சை கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த ஒரு மேட்ச்ல சண்டிகர் சார்ஜர்ஸோட மெயின் பிளேயரான மோஹித் வந்து ப்ளே பண்ணியிருப்பார். மோஹித் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி டீம்ல ப்ளே பண்ண ஒரு பிளேயர். ஓகேங்களா? ப்ரோ கபடியில். ஸோ அந்த டீம்ல நான் அந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிளேயரை பயங்கரமாக ரேட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? இன்னைக்கான மேட்ச்ல அவரோட ஃபுல் பொட்டன்ஷியலை போட்டு ப்ளே பண்ணியிருக்காரு. தரமாக சூப்பராக ப்ளே பண்ணாரு. பட் ஒரு சில இடங்களில் அவரோட ஆட்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ அந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிறதெல்லாம் கேம்லாம் தாண்டி கேமில் சூப்பராக ப்ளே பண்ணாரு, தரமா ப்ளே பண்ணாரு. இந்த மேட்சை இழுத்து பிடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அபிகுமார். அங்கேருந்து இந்த மேட்சை எடுத்துட்டு ஒரு லீடு கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஷ் காமாட்சி. அந்த லீடை தக்க வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்பால். அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது ரஞ்சித் அண்ணே சூப்பராக ப்ளே பண்ணாங்க. கேசவன் ராஜாவால் பெருசாக ப்ளே பண்ண முடியல. ஒரு சில இடங்களில் பாயிண்ட்ஸ் எடுத்தார். நம்ம டீமோட கவர் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமாக தான் ப்ளே பண்ணாங்க. கௌதம் முருகன் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல மேட்ச், ஒரு நல்ல கேமை கொடுத்து ஒரு கோச் இல்லாமல் இந்த மேட்சை பழனி டஸ்கர்ஸ் டீம் ஜெயிச்சிருக்காங்க. தரமான கேம் இது. அண்ட் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், எல்லா டீமுமே உங்களோட சீக்ரெட் வெப்பனை வந்து பார்த்தீங்கன்னா இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு சண்டிகர் சார்ஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஹித்தை வந்து இறக்கியிருந்தாங்க. அவரையும் நான் பயங்கரமாக ரேட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்போனிபட் ஸ்பார்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பங்கஜை வந்து இறக்கியிருக்காங்க. பெங்களூர் டீமுக்காக ப்ளே பண்ண ஒரு பிளேயர். அவரையும் நான் இதுக்கு முன்னாடி பயங்கரமாக ரேட் பண்ணியிருக்கேன். ஜூனியர் ஸ்டீலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளேயர்ஸ், நேபாளை சேர்ந்த மாகர் அப்புறம் ஜெயசூர்யா, 2 பேரையுமே சீக்ரெட் வெப்பனாக இறக்கிட்டாங்க. ஜூனியர் பிங்க் கிளப் ஏற்கனவே ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. தரணிதரனை உள்ள கொண்டு வந்தாங்க. லாஸ்ட் மேட்ச் கிட்டத்தட்ட 22 பாயிண்ட்ஸ் எடுத்தார். இன்னைக்கான மேட்ச்லையும் தரமா ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க எல்லாருமே அவங்களோட சீக்ரெட் வெப்பன்ஸை இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எப்போ நம்மளோட சீக்ரெட் வெப்பன்ஸை வந்து இறக்க போகிறோம்? நம்மளோட மெயின் ரைடர்ஸ், மெயின் பிளேயர்ஸ் எல்லாருமே ஃபிட்டாக இருக்காங்களா? பழனி டஸ்கர்ஸ் டீமோட மெயின் ரைடர் விஸ்வா எப்போ வர போகிறாங்க? இப்போதைக்கு எனக்கு கிடைச்ச அப்டேட் வரைக்கும் பார்க்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து அப்டேட்ஸ் வந்து கிடைக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹரிஷ் காமாட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரியோட தான் ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு அந்த ஷோல்டரில் அடிக்கடி இன்ஜுரி ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அதை வச்சுக்கிட்டு தான் அவர் இவ்வளோ தூரம் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? ஸோ நம்ம டீமுக்கு ரைடிங் வந்து ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஹரிஷ் காமாட்சி ப்ளே பண்ணி கொடுத்துட்டார், ராஜ்பால் ப்ளே பண்ணி கொடுத்துட்டார். எல்லா நாளும் ஒரே நாள் போல இருக்காது. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ரைடரை நம்ம கண்டிப்பாக ஃபைன் பண்ணி ஆகணும். நம்ம எடுத்து வச்சிருக்க டீம்ல இருந்து கொண்டு வரலாம், இல்லனா சப்ஸ்டிடியூஷன்ல இருக்க பிளேயர்ஸ்க்கு கூட தொடர்ச்சியா வாய்ப்பு கொடுக்கலாம். ஸ்ரீதரன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் சூப்பரா ப்ளே பண்ணாரு. சோ கண்டிப்பா ஒரு மெயின் ரைடரை வந்து பாத்தீங்கன்னா ஃபைன் பண்ணி ஆகணும். ஒரு கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்மன்சஸ் கொடுக்கக்கூடிய ரைடரை ஃபைன் பண்ணி ஆகணும். அண்ட் பழனி டஸ்கர்ஸ் டீம் எதனால கோச்சை வந்து கொண்டு வரல, கோச் கர்ணன் எதனால வரல அப்படிங்கிறத பற்றி நான் அப்டேட்ஸ் வந்து கேட்டிருக்கேன். கிடைச்ச உடனே உங்களுக்கு வந்து நாளைக்கு அப்டேட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே நன்றி. இதே போல நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். இது வரைக்கும் டாட்டா, பாய் பாய், see you நண்பா.